ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நடந்து முடிந்த குரூப் 4 கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 14 என்றால் என்ன அப்படின்னா, 14 அப்படின்னா வந்து அந்த 18 தான் வந்து குறிப்பிடுது. 14 என்றால் வந்து 18. இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு கூட சொல்லுவோம்ல, அதுதான் அதில் 14 அப்படிங்கிறது வந்து 18 எண்ணை வந்து குறிக்குது. அடுத்து பாருங்க, இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து பூதஞ்சேந்தனார் அப்படிங்க. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் இந்த அடிகள் பூவையும் என்பது டேஸை குறிக்கும் அப்படின்னா நாகனவாய் பறவைகளை தான் குறிக்கும். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் இந்த அடியில் பூவையும் என்பது நாகனவாய் பறவையை தான் வந்து குறிக்கும். உத்தரகாண்டம் எழுதியவர் யார் அப்படின்னா வந்து ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டம் எதை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து ஒட்டக்கூத்தர். பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னா பழமொழி பேசும் மக்கள் தான் வந்து பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள். பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர் அப்படின்னா பழமொழி பேசும் மக்கள். அடுத்து ஒரு பொறுத்துக, மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம் இளங்கோ அடிகள், பெரிய புராணம் சேக்கிலார், திருவிளையாட புராணம் பரஞ்சோதி முனிவர். மணிமேகலை இதன் ஆசிரியர் சீத்தலை சாத்தனர், சிலப்பதிகாரம் இளங்கோ அடிகள், பெரிய புராணம் சேக்கிலார், திருவிளையாட புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர். முடிக்கெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் வந்து எதுனா சிலப்பதிகாரம். முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும் இந்த அடியில் நீபவனம் என்பது வந்து கடம்பவனம் அப்படிங்கிறாங்க. ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும் இந்த அடிகள் இந்த அடியில் அந்த நீபவனம் என்பது வந்து கடம்பவனம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பாரதியார் பாடிய நூல்களுள் வந்து பாடல்களுள் ஒன்று வந்து குயில் பாட்டு. குடும்ப விளக்கு வந்து பாரதிதாசன் வருவாங்க. கவிமணி தான் வந்து மருமக்கள் வழி மானியம் வந்து வருவாங்க. உமர் புலவர் தான் சீராபுராணத்தின் ஆசிரியர். பாரதியார் பாடிய பாடல் வந்து குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இது எல்லாமே பாரதியார் அவர்களுடையது. வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிறெங்கே 4 டேஸ் என தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து காளமேக புலவர் தான் வருவாங்க. இதில் நம்ம கேள்வி வந்தோன்னா இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து கவி காளமேக புலவர். வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிறெங்கே 4 என தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் கவி காளமேகம். இல்லை சரியானதை கண்டறிக அப்படிங்கிறாங்க. இதில் வந்து 1, 2, 4 மட்டும்தான் வந்து சரி. மனோன்மணியத்தின் கிளைக்கதை தான் வந்து சிவகாமியின் சபதம் அப்படிங்கிறாங்க. நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். தமிழின் முதல் நாடக நூல் அப்படின்னாலும் வந்தோன்னா மனோன்மணியம் தான் வரும். முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்னாலும் வந்து மனோன்மணியம். ஸோ மனோன்மணியத்தோட கிளைக்கதை தான் வந்து சிவகாமியின் சபதம். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். ஸோ 1, 2, 4 தான் வந்து இதில் சரி. திருவிருத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து நம்மாழ்வார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவாய்மொழி இதன் ஆசிரியர் எல்லாம் வந்து நம்மாழ்வார் தான் வருவாங்க. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து நம்மாழ்வார். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யாருன்னா சுந்தரர். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களில் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் எது அப்படின்னா வந்து திருப்பாவை. மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் வந்து திருப்பாவை. திருப்பாவை வந்து ஆண்டாள் அவர்களுடைய தான் வந்து திருப்பாவை நூல். மார்கழி திங்கள் வந்து திருமால் கோயில்களில் வந்து வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் வந்து திருப்பாவை. திருப்பாவை, நாச்சியார் திருமொழி இதெல்லாம் இதன் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து ஆண்டாள். ஆழ்வார்களே ஒரே ஒரு பெண் ஆழ்வார் தான் ஆண்டாள் சொல்லுவாங்க. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் அப்படின்னா வந்து தேவநேய பாவனர்.
தமிழ் பெருங்காவலர் என சிறப்பு பெயருக்கு உரியவர் வந்து தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் வந்து மொழி ஞாயிறு அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து காந்தியடிகள். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யாருன்னா உவமை கவிஞர் சுரதா. தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் வந்து உவமை கவிஞர் சுரதா. இவர் வந்து பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் தன் பெயரை கூட வந்து சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாற்றியிருப்பார். அதை சுருக்கி தான் வந்து சுரதா அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சுரதாவோட இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். சுரதா வந்து உவமை கவிஞர் அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் உவமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிராயர், பகுத்தறிவு கவிஞர் என புகழப்படுபவர் யார் அப்படின்னா வந்து உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிஞர் என புகழப்படுபவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. வாழ்விலில் செம்மையே செய்பவள் நீயே என தமிழ் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னா வந்து பாவேந்தர் பாரதிதாசன். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது வந்து எந்த அடி உயரத்தில்னா 4 அடி உயரத்தில். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது வந்து 4 அடி உயரத்தில். சரியானவற்றை பொறுத்துக. அக்ஷரபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி, வித்யாரம்பம்னா கல்வி தொடக்கம், சீதாள பத்திரம் அப்படின்னா தாளை மடல். அக்ஷரபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி, வித்யாரம்பம் கல்வி தொடக்கம், சீதாள பத்திரம் தாளை மடல். தேவநேய பாவாணர் பார்த்தீங்கன்னா 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது அடிக்கடி கேட்கிற கேள்வி. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் தேவநேய பாவாணர். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் தேவநேய பாவாணர். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் வந்து என்னன்னா கவிதை அப்படிங்க. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இதே பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா வந்து உடுமலை நாராயண கவி தான் குறிப்பிடுவாங்க. மக்கள் கவிஞர் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி. தவறான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னா வந்து ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான். ஓலைச்சுவடிகள் வந்து அதிகம் இருக்கிறதும் வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் தான். இந்தியா உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது அப்படின்னா வந்து கன்னிமரா நூலகம். கொல்கத்தாவின் தேசிய நூலகம் தான் இந்தியாவின் பெரிய நூலகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா ஒன்று தான் ராங்கு. இந்தியாவின் முதல் பொது நூலகம் அப்படின்னா வந்து மும்பை கிடையாது, திருவனந்தபுரம் நூலகம் தான் வரும். முதல் பொது நூலகம் அப்படின்னா வந்து திருவனந்தபுரம் நூலகம் தான். ஸோ மும்பைங்கிறது வந்து தவறான ஆன்சர். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம்னா கன்னிமரா நூலகம். கொல்கத்தாவின் தேசிய நூலகம் தான் இந்தியாவிலேயே பெரிய நூலகம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோட வந்து குரூப் 4ல் இருக்க 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர் வீடியோஸ் வந்து தமிழுக்கு, ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு எல்லாமே போட்டிருக்கோம். பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.